வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுப்பே யூஸ் பண்ணாம மூணே பொருள் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய பிரெட் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். சாண்ட்விச் பிரெட், ப்ரௌன் பிரெட், வீட் பிரெட் எது இருந்தாலுமே ஓகே தான். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். 2 பல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சிட்டு வந்தது இப்படி இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு சில்பால், அதாவது 300 ml சில்பாலை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளருக்கு, அதாவது 150 ml கண்டன்ஸ்டு மில்க் விட்டுண்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு குங்குமப்பூ, 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசஸ், 1 டேபிள் ஸ்பூனுக்கு முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால்நட், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு திராட்சை, 1 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 1 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை, 1 ஸ்பூன் அளவுக்கு பூஷ்ணி விதைகள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்துருவோம். அரைச்சின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். நம்ம வந்து சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இது மாதிரி ஐஸ் பாப்சிக்கல் மோல்ட்ல விட்டுக்கலாம். இது மாதிரி இல்லைனாலும் டம்ளர்லயோ இல்லைன்னா பேப்பர் கப்ல கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுத்து. இதை மூடி 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துன்னு வந்துருவோம். இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 நிமிஷம் தான். 8 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடியா எடுத்து இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு பிஸ்தா பீசஸை சேர்த்துருவோம். சூப்பரான டேஸ்டியான பிரெட் குல்ஃபி சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.